போய் மந்திர சூரியன் ஜோசியம் பார்க்க கூடாது. அல்லேலூயா. யார் என்ன தீமை செஞ்சாலும் கர்த்தருக்கு தான் நம்ம அழுது முறையிடும். அவர்களை மாற்றுவார். அல்லேலூயா. அது வரைக்கும் நம்ம பொறுமையோடு காத்திருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம கண்ணீர் வெடித்து கதறக்கூடாது. ஏசப்பா கிட்ட தான் நம்ம இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம பயப்படாமல் இருக்கணும். பாருங்க, அவர் இன்னொரு வசனத்தை சொல்றாங்க. 21 படிமா. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய சித்தம் ஒன்று இருக்குது. அல்லேலூயா. அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். யாருடைய சித்தத்தின்படி செய்யணும் சொல்லுங்க? யாருடைய சித்தத்தின்படி செய்யணும்? நம்ம என்ன யாருடைய சித்தம் செய்யணும்? கணவனுக்கு என்ன பிடிக்கும், பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்கும், மனைவிக்கு என்ன பிடிக்கும், நம்ம அப்பாவுக்கு எப்படி பிரியமா நடக்கலாம். நம்ம சொந்தக்கார அண்ணனுக்கு இப்படி ஒரு பங்கன் வச்சிருப்பாங்க. நம்ம அண்ணன் வீட்டு கல்யாணம், அக்கா வீட்டு கல்யாணம் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? அதற்கு போனாதான் அவங்க நம்ம மேல பிரியமா இருப்பாங்க. நான் ரேவதி ஒரு சொந்தக்கார வீட்டு பங்கன் இன்னைக்கு வச்சா என்ன பண்ணுவேன்? சர்ச்சைக்கு வர மாட்டேன். உடனே எங்க போயிடுவேன்? பங்கன் வேணா நம்ம போவாத அவங்க கோச்சிக்குவாங்க. நம்ம போவோம்னா அவங்க கோச்சிக்குவாங்க சொல்லி என்ன பண்ணுவோம்? ஞாயிற்றுக்கிழமை ஆராய்ச்சி விட்டுட்டு பங்கனுக்கு போயிடுவேன். ஆனால் அவர்களுக்கு பிரியமா இருக்கக்கூடாது. அவங்களுக்கு பிரியமா இருந்தா பரலோகத்துக்கு போக முடியாது நம்மளால. நம்ம தெய்வத்துக்கு பிரியமா இருக்கணும். நான் கர்த்தரை ஆராதிக்கிற நான். அவங்களுக்கு தெரியல பாவம். அவங்க எந்த நாள் வேணாலும் எது வேணாலும் செஞ்சுப்பாங்க. ஆனா நான் ஆராதனை